தனுசு ராசி நேயர்களுக்கு 2025 சனி வக்கர பலன் எப்படி இருக்கும்? குரு பார்க்குறாரு இல்லைங்களா சார்? குரு வந்து டிசம்பர் வரைக்கும் தானே பார்க்குறாரு. ஆமாம் சார், இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை இப்போ வந்து உங்களுக்கு சமசப்தம பார்வையாக இருக்குது இல்லைங்களா? அந்த குரு அப்போ என்ன ஆவார்? அதிச்சாரமாக வரும்போது குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்ப்பார், 12ஆம் வீட்டை பார்ப்பார். ராசியை பார்க்கலனாலும் 2-12க்கு பார்க்குறது உங்களுக்கு நல்லது தானே. ஆக குரு பார்வை அதுலேயும் உச்சத்தில் இருந்து பார்க்க போகிறாரு. இப்போ பார்க்கும்போது அவருடைய வீட்டை பார்ப்பார். ஆனால் அவர் உச்சத்தில் இருந்து பார்க்கும்போது இன்னும் பலம் அதிகம். பேரும் புகழும் கிட்டும், புதிய தொழில் வாய்ப்பு கதவை தட்டும், நல்ல வேலை வாய்ப்பு வரும். மேலதிகாரிகள் இதுவரைக்கும் தொல்லையாக இருந்தது, அதெல்லாம் போகும். நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரமோஷனோ அதில் இருந்து வரக்கூடிய வருமானத்தில் வீடு கட்டுறதோ, வாகனங்கள் வாங்கிறதோ, வீடு வாங்கிறதோ அத்தனையும் சிறக்கும். தெரிஞ்ச முகங்கள் உங்களுக்கு உதவுவாங்க. தெரியாத முகங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு மறைந்து போயிருந்தவர்கள் அத்தனை பேரும் நட்பு கொண்டு உதவுவார்கள். இப்படி பல விதத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். ரொம்ப நாளாக நீண்ட நாளாக உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது இல்லையா, அந்த பெண்டிங் ஒர்க்கு முடியும். வழக்குகள் வியாஜ்யங்கள் இது எல்லாம் தீரும். பேரும் புகழும் கிட்டும், எதிர்காலம் சிறப்பாக அமையும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு கேது இருக்கிறது அற்புதமான பலனை கொடுப்பார். 4ஆம் இடத்துல இருக்கிற சனி மட்டும் ஒன்று தான், பூரட்டாதி வரைக்கும் வராரு இல்லைங்களா. இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பகலில் பயணம் செய்யுங்க, டிரைவரை போட்டுக்கிட்டு போங்க. நானே ஓட்டிகிட்டு போகிறேன்னு போகாதீங்க. அதே மாதிரி 2 வீலரில் 3 பேர் போகிறது, 4 பேர் போகிறது செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்கள தான் கொஞ்சம் 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வர சொல்லுங்கள். படிக்கிற பிள்ளைங்கள டியூஷனுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்கன்னு சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இது இரவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சேராமல் பார்த்துங்க. இரவில் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க, ஒரு 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அப்போ உங்களுக்கு தேக ஆரோக்கியம் கிடையாது. வாக்கிங் போங்க, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிங்க, மனதை வந்து தெம்பாக வச்சுங்க. எதிரிகள் அடங்குவார்கள், எதிரிகள் தொல்லை போகும். வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும். அற்புதமாக இருக்கும். இந்த வக்கரம் முடிந்த பிறகு கூட உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான எதிர்காலம் அமையும். உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சுப பலன்கள் மிக அற்புதமாக கிடைக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ எல்லாருமே இதை